இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் ஒரு வார் போயிட்டு இருக்கு, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நடுவில் ஒரு வார் போயிட்டு இருக்கு. இப்போ அதை தொடர்ந்து சைனாக்கும் தாய்வானுக்கும் நடுவில் ஒரு பெரிய வார் வரப்போகுது. இந்த வருடம் தாய்வான்ல நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல தாய்வானுடைய டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஜெயிச்சிருக்கு. இந்த பார்ட்டி பாத்தீங்கன்னா தாய்வான ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியா அறிவிக்கணும் சைனா கண்ட்ரோல்ல இருந்துன்னு சொல்ற ஒரு பார்ட்டி. சோ தாய்வானுடைய பிரசிடென்டான லாய் சிங்டே பவருக்கு வந்த பிறகு சைனா உடனடியாக தாய்வானை சரவுண்ட் பண்ணி 2 நாளைக்கு மிலிட்டரி ட்ரில் பண்ணியிருக்காங்க. சைனாவுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாய்வானை முழுவதுமாக கைப்பற்றி அங்க ஒரு பப்பட் கவர்மெண்ட் வைக்கணும். அதாவது சைனா என்ன சொன்னாலுமே கேட்கிற அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டை கொண்டு வரணும். இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் தாய்வானை ஒரு தனி நாடா அறிவிச்சிரும் அப்படின்றது ஒரு பயம் அவங்களுக்கு. நடந்து முடிஞ்ச இந்த மிலிட்டரி ட்ரில்னால ஜூன் இல்ல ஜூலை போல சைனா கண்டிப்பாக தாய்வான் மேல வார் தொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி வார் வந்தா தாய்வானை கண்டிப்பாக சப்போர்ட்டுக்கு யூஎஸ் வரும். இதெல்லாம் முன்னமே தெரிஞ்சு யூஎஸும் பாத்தீங்கன்னா சைனாவை சுத்தி உள்ள நிறைய நாடுகள்ல தன்னுடைய ஆர்மி பேஸ் வச்சிருக்காங்க. இந்தோனேஷியா, சிங்கப்பூர், ஜப்பான், சவுத் கொரியான்னு. சோ இப்படி ஒரு வார் வரும் பட்சத்துல நம்ம இந்தியா ஏதாவது ஒரு சைடு எடுக்குமா இல்ல நியூட்ரலா இருக்குமா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும்.